சிலருக்கு திருமணம் நடத்த லேட்டாகிக்கிட்டே இருக்கும். அது 1981 பிறந்தவங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் 40 வயசை தாண்டி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதாவது ஆண்கள் ஆல்கஹால் அருந்துவதை முதல்ல நிறுத்தினா மட்டும்தான் திருமணம் பண்ணும். அவங்க பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக இது திருமணம் பண்ணும். ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. பெண்களுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் எழுந்திரிச்சு நெய் விளக்கு போட்டு நேராக முதுகுத்தண்டு நேராக உட்காந்து தலைக்கு நேராக இருக்கிற மாதிரி விளக்க வச்சு 10 நிமிஷம் பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து 48 நாளுக்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் நடத்தும். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் வலியே இல்லாட்டியும் வலி கொடுப்பார் கடவுள். கடவுளுங்கிறது நம்ம உள்ளக்க இருக்கிறது தான். இதை புரிந்து நடங்க, கண்டிப்பாக திருமணம் நடத்தும். கன்னி ராசிக்காரங்க மேச லக்னத்தில் பிறந்தவங்கள்லாம் 2022, 23 ரொம்ப சிரமமாக தான் போயிருக்கும். அதாவது நம்ம சகோதரர்கள் ரீதியாக விரயங்களும் சகோதரரே விரயமாகிற விஷயங்களும் இயக்கியிருப்பார். வீடு வாகனம் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ண முடியாத சூழ்நிலை கொண்டு போயிருக்கும். இப்போ இனிமேல் 2024 6வது மாதத்துக்கு பிறகு வர குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரும், வருமானங்கள் வரும், வீடு வாகனங்கள் செலவு குறையும், சகோதரர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க ரீதியாக உள்ள ப்ராப்ளங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த ரீதியாக உள்ள பிரச்சனை குறைஞ்சிடும். ஆக வருங்காலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல மேன்மேலும் முன்னேற்றத்திற்கான காலங்களை காமிச்சிருக்குது. இது நல்ல ஒரு பொற்காலம் தாங்க உங்களுக்கு. கன்னி ராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் உள்ளவங்க திருமணமாகாமல் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் நடத்துவார். 2024 6வது மாதம் வந்தவுடனே குரு பயிற்சி வந்தவுடனே 2-3 மாதத்தில் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வெளியூரில் பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் தகராறுகள் ஏதாவது பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்கிற விஷயங்களை பண்ணிவிடும். இப்போ உடல்நிலை கோளாறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு எல்லாமே சரியாகி நல்ல தேறி ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்கிற மாதிரி திடீர்னு சூழ்நிலையை நல்லா மாற்றி விட்டு உடம்பை சரி பண்ணி கொடுத்துரும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குவோன்னு முன்னாடி ஏதாவது பண்ணி விரயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திரும்பி பழைய தொழிலுக்கே மாறிக்குவோன்னு சொல்லிட்டு சில பேர் திரும்பி வந்துடுவீங்க. அந்த பழைய தொழிலே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய காலமாக தான் இது அமையும்.